ட்ரம்ப் வந்து இன்னும் வந்து அந்த ஒரு குழப்பமான ஸ்டேஜ்லேருந்து மாறலங்கிறது தெரிய வருது. ஏன்டா ஒரு டாரிஃப் போட்டால் அந்த டாரிஃபை முடிச்சுக்க வேண்டியதில்லை. இன்றைக்கி பாருங்கள், புதுசாக வந்து கனடாவுக்கு வந்து 25%லேருந்து 35% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன ஒரு ரீசன் இல்லாமல். ஏன்டா கனடா வந்து பாலஸ்தீன் ஸ்டேட்டை நாங்கள் செப்டம்பருக்கு அறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் பாலஸ்தீன் ஸ்டேட்டுக்கு வந்து நாடுகள் கூடிகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸ் அறிவிச்சிச்சு, அடுத்தது யூகே அறிவிச்சிச்சு, அடுத்தது கனடா அறிவிச்சிச்சு, இப்போ லேட்டஸ்ட்டாக போர்ச்சுக்கல் அறிவிச்சிருக்கு. இப்படி கூடிக்கிட்டே இருக்குது. செப்டம்பர் மாதத்தில் நாங்கள் பாலஸ்தீன் ஸ்டேட்டை அறிவிச்சிடும் அப்படின்ட்டு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு 25% ப்ளஸ் பெனால்ட்டி போட்டதுக்கப்புறமா இந்தியா வந்து நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டை கருத்தில் கொண்டு நாங்கள் பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் ரிட்டாலியேட் பண்ணலை, இப்போதைக்கு டைம் இருக்குது அப்படின்ட்டு சோர்சஸ் வந்தது. இது மணி கண்ட்ரோலில் வந்தது. சரி, இப்போ வந்து இப்போது டெக்னிக்கலாக 24,500 டு 25,300 நம்ம ஏற்கனவே நேற்று இப்போ போஸ்ட்மார்க் மட்டும் சொன்ன மாதிரி ஜூனில் வந்து 32 ட்ரேடிங் செஷன் அந்த இடத்துல கன்சல்டேஷன் நடந்துகிட்டே இருந்தது. இப்போது ஒரு 15 ட்ரேடிங் செஷன் ஜூலையில், போன மாதம் ஜூலையில் இது வந்து முதல் நாள், ஆகஸ்டுடைய முதல் நாள், ஆகஸ்ட் ஃபீச்சருடைய முதல் நாள். இந்த ஃபீச்சர் அதாவது மார்க்கெட் மேலே போகும்னு நம்புவோம். சரியா? நேற்றைய லோ வந்து 24,635. அப்புறம் 29 ஜூலை அது வந்து ஒரு 2 நாள் முன்னாடி 24,598 வந்தது. இது வந்து டபுள் பாட்டமாக எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போக போகுதா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். பார்ப்போம். அது ஒன்று இருக்குது. அப்புறம் ஹெச்யூஎல் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அது ஏற்கனவே நேற்று டாப் கெய்னரில் அது இருந்தது, 3.5% ஏறிச்சு. ஏற்கனவே வந்து எல்என்டியுடைய ரிசல்ட்டுக்காக நல்லாவே மார்க்கெட் 4% அப்படி மேலே ஏறிச்சு. மற்ற ரிசல்ட்டுக்கெலாம் இறங்கிட்டு இருந்தது. இப்போ இந்த 2 இதுக்கும் மேலே ஏறிட்டுருக்கு. ஒரு இது பாசிட்டிவ் சைன் தான் நமக்கு. அப்புறம் வந்து ஈரான், அந்த நம்ம இந்தியன் கம்பெனிஸ் 6 கம்பெனிஸ் சேங்ஷனுங்கும்போது அதில் வந்து அதானியுடைய கம்பெனிகளும் இருக்கலாம். கரெக்டான அந்த டேட்டா இல்லை. 4.5% நேற்று இறங்குச்சு. டாப் லூசரில் அதானி என்டர்பிரைசஸ் தான் இருந்தது. சரியா? சரி, இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பிரேக் அவுட், புல் பேக். ஃபஸ்ட்டு டார்கெட் கிட்டத்தட்ட 55,547 நேற்று வந்துச்சு. அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் ஃபர்தராக கீழே இறங்குமாங்கிறது இதாகும். சரி, இப்போ எஃப்ஐஸ் பார்த்திங்கன்னா நேற்றும் 5,538 கோடிக்கு விற்றுருக்காங்க. மார்க்கெட் வந்து இப்படி கீழே லோ வந்துட்டு மேலே இறங்கின போகவும் விற்கப்பட்டிருக்குது. 47,500 கோடி நேற்று வரைக்கும் விற்றுருக்காங்க ஜூலை மாதத்தில். சரியா? அதுக்கு டேட்டா சொல்லிக்கிட்டே போகலாம். 850 கோடி, 4,636 கோடி, 6,082 கோடி, 137 கோடி, 2,133 கோடி, 4,209 கோடி, 3,548 கோடி, இப்படி எல்லாம் விற்ற இதுதான். சரியா? எஃப்ஐஸ் வந்து பையிங் சைடு வரலங்கிறத மைண்டில் வச்சுக்க வேண்டாம். சரியா? இந்தியா பேர்சி மிஸ்ஸில் நேற்று சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் நமக்கு பாசிட்டிவ் மார்க்கெட். ரைட்டா? சரி, குளோபல் மார்க்கெட் எல்லாமே ரெட்டு. ஏடிஆர் மட்டும் மிக்சடாக இருக்குது. குளோபல் மார்க்கெட் பார்த்திங்களா, டோ ஜோன்ஸு ஃப்ளாட்டு, S&P 500 0.5% டவுனு, நாஸ்டாக் ஃப்ளாட்டு, யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE ஃப்ளாட்டு, சிஎஸ்சி இட்டாலி 1.25% டவுனு, டிஎக்ஸ் ஜெர்மனி 3.25% டவுனு, ஏஷியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 1.25% டவுனு, சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸ் 1% டவுனு, ஹாங்காங் ஹேங்செங் 1.5% டவுனு, கொரியா கோஸ்பி 2% டவுனு, ஜாக்கிரதா 3.25% டவுனு, சைனா சங்கே 1.5% டவுனு. இதுக்கு என்ன காரணம்னா, நேற்று யூஎஸ் டேட்டாஸ் வந்தது. முக்கியமாக அந்த யூஎஸ் டேட்டா நேற்று வந்தது வந்து கோர் ப்ரைஸ் பிசி இண்டெக்ஸு, அப்புறம் வந்து இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸு, சிக்காகோ பிஎம்ஐ, இதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு பிடிக்கல போல. மார்க்கெட் எல்லாமே ரெட்டில் இருந்திருக்கு. ஏடிஆரை போய் செக் பண்ணும்போது HDFC 0.5% அப்பு, 1.5% மார்க்கெட் ஆஃப்டர் ஹவர்ஸில் அப்பு. ஏன்னா HDFC அப்பு, புரிஞ்சுக்குங்க, அப். ICICI 1.25% அப்பு, ஆஃப்டர் ஹவர்ஸில் 0.5% டவுனு.
இன்ஃபோசிஸ் 1.5% டவுனு, விப்ரோ 1% டவுனு, அப்புறமா ஆஃப்டர் ஹவர்ஸில் 0.5% டவுன். இப்படி ஒரு மிக்சடு இருக்குது. பேங்கிங் செக்டர் மேலே ஏறி இருக்குது, ஐடி செக்டர் இறங்கி இருக்குது. அது ஈஸியாக நம்ம அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து கோல்டு 3300 கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 3288, 3500 தான் லைஃப் டைம் ஹை. அதாவது ஒரு பேரலல் சேனலை கீழே பாட்டத்தை ரெசிஸ்டன்ஸை கம்ப்ளீட் பண்ண வருது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரியா? குரூடாயில் 0.25% அப் ஆகி 69.37. ஐஎன்ஆர் தொடர்ந்து வீக் ஆகிட்டே தான் போகுது, 87.49 இப்போ இது. பிட்காயின் 1,15,554, அதனுடைய லைஃப் டைம் 1,23,236. ஏற்கனவே சொன்ன மாதிரி கனடா மேலே எப்படி கூட்டியிருக்காப்புலே, இனிமேல் எது மேலே கூட்டுவாங்களோ, ஒரு ட்ரம்ப்புடைய தாரிஃப் ஃபியர்னாலேயே எல்லா மார்க்கெட்ஸும் டவுனாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இட்ஸ் டிஸ்கஸ்டிங்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. எதுண்டா ரஷ்யா உக்ரைன் வார். ஏன்னா நேற்று கூட உக்ரைன் மேலே ஒரு 4 பேர் ட்ரான் வச்சு தாக்குதல் பண்ணி ரஷ்யா பண்ணியிருக்காப்புல. இதை வந்து இட் இஸ் டிஸ்கஸ்டிங் ட்ரம்ப் சொல்கிறாரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இது வந்திருக்குது. அப்புறம் ஆகஸ்ட் 8க்குள்ளே ரஷ்யாவும் உக்ரைனும் ஒரு பீஸ் டாக் வரலன்னு சொன்னால் நாங்கள் வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுப்பேன்ட்டு யூஎஸ் வந்து யுஎன் அந்த இதில் சொல்கிறாப்புல. சரியா? அப்புறம் யூஎஸ் சைனாவை வந்து இது பண்ணுறாப்புல, பி ரெடி அப்படின்ட்டு நியூஸ் 18 வந்துருக்குது. டாரிஃப் இந்தியாவுக்கு அப்புறம், ஏன்னா அவங்களுடைய பேச்சுவார்த்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? அப்போ இந்த ரேர் எர்த் பொருளை வச்சு தான் சைனா வந்து அந்த மற்ற கண்ட்ரிஸையும் சரி யூஎஸ்ஸையும் இது பண்ணிகிட்ருக்காங்க. ரைட்டா? சரி, இப்போ வந்து அந்த 6 கம்பெனிஸ் சேங்ஷன் போட்டதில் ஈரானுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் காசாவில் 23 பேர் இந்த சாப்பாடு காணிண்டாக கொல்லப்பட்டதும் பசியுடைய இறப்பு என்னைக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அல்ஜசீராவில் வந்திருக்கு. சரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரான்ஸு, யூகே, கனடா அண்ட் போர்ச்சுகல் வந்து பாலஸ்தீன் ஸ்டேட்டை செப்டம்பர் அறிவிப்புங்கிறது சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ தூரத்துக்கு சாத்தியப்படுதுன்னு பார்ப்போம். ஏன்டா ஒரு பெரிய எண்ணன்ட்ட தானே வீட்டோ பவர் இருக்குது. சைனா, ரஷ்யா அண்டு யூகே இவங்க ஒத்து வந்துட்டால் கூட வீட்டோ பவர் நம்ம அமெரிக்கா கிட்ட இருக்கிறதுனால அமெரிக்காவையும் ஒத்து வைக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம். என்ன நடக்குன்னு பார்ப்போம். என்ன வேணால் நடக்கலாம் ட்ரம்ப்புடைய இதில். சரி, இப்போ டெக்னிக்கலாக வந்துடுவோம். மார்க்கெட் வந்து ரேஞ்சுக்குள்ளே சுற்றிகிட்டே இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்குவோம். 50 மூவிங் ஆச்சு கீழே இருக்குது. சரியா? எஃப்ஐஸ் இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட் ரெட்டு, நம்ம மார்க்கெட் நியூட்ரல், எஃப்ஐ டவுன் சைட், டெக்னிக்கலாக நியூட்ரல். ஸோ அகெயின் ரேஞ்ச் மார்க்கெட்டு தான். அதே நேரத்தில் எந்த நியூஸ் வேணாலும் மார்க்கெட்டை மாற்றலாம். ஃப்ரைடே மறந்துட வேணாம். ஃப்ரைடே எப்பவும் இருந்துகிட்ருக்கு, அதை கவனத்தில் கொள்ளணும்.